நாளுக்கு நாள் புதுவிதமான அதே நேரத்திலே சிந்திக்க வேண்டிய பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இஷாரா சபந்தி என்கிற பெயர் இன்றைக்கு ஊடகங்களிலே அதிகமாக பேசப்படுகின்ற பெயராக மாறியிருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை திசை மாறுகிற போது அது எவ்வாறான அழிவுகளை இந்த சமூகத்துக்கு இட்டுச் செல்லுகிறது என்பதற்கு இஷாரா சபந்தி ஒரு உதாரணமாக பார்க்கப்பட வேண்டியவராக இருக்கிறார். இதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் அதிகமாகவே இருக்கின்றன. இளையவர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்க இஷாரா சபந்தி தொடர்பான அவருடைய தாய் மாமனுடைய ஒரு வாக்குமூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இஷாரா சபந்தியினுடைய தாய் மாமனார் அந்த வாக்குமூலத்திலே பல விடயங்களை வெளிப்படுத்த இருக்கிறார். சிறு வயதிலே இருந்து தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றித்து வாழ்ந்து வந்த ஒரு பண்பினை கொண்டவராக அவருடைய வாக்குமூலத்தின் வழியாக, மாமனாருடைய வாக்குமூலத்தின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறார். ஆனால் எங்கே அவருடைய வாழ்க்கை திசை மாறுகிறது என்கிற ஒரு கருத்தும் வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய தாயார் அவருக்கு காணப்பட்ட ஒரு திருமணத்துக்கு அப்பாலான ஒரு உறவின் மூலமாக அந்த சித்தப்பாவினுடைய கைது ஒன்று இடம்பெறுகிறது. அதன் பிரகாரம் அவருடைய தாயாரும் கைது செய்யப்படுகிறார். அதே நேரத்திலே 2024ஆம் ஆண்டிலே போதைப்பொருள் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டின் பேரிலே குற்ற பிரிவினராலே இஷாரா சபந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்ட அந்த சம்பவத்தின் பின்னர் தான் இஷாரா சபந்தியினுடைய வாழ்க்கை என்பது திசை மாறத் தொடங்கி இருக்கிறது என்கிறது அந்த வாக்குமூலம். அதாவது அவர் சிறையில் இருந்த கால பகுதியிலே கெஹல்பத்ர பத்னியோடு அவருக்கான அந்த பழக்கம், அந்த நட்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் பிற்பாடு கெஹல்பத்ர பத்னியினுடைய குடும்பத்தோடு நெருங்கி பழகுகின்ற ஒருவராக சபந்தி மாறியிருக்கிறார். கெஹல்பத்ர பத்னியினுடைய வீட்டிற்கு சென்று வருகின்ற அளவிற்கு அந்த நட்பு இருந்தது என்று சொல்லியும் அந்த 2024ஆம் ஆண்டிலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற பிற்பாடு, சிறையில் இருந்து வெளிவந்த பிற்பாடு சபந்தியினுடைய நடத்தை என்பது மாற்றமடைந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டிலே தங்குவதில்லை என்று சொல்லியும், நண்பர்களோடு வெளியிலே செல்லுகின்ற ஒரு பழக்கம் அவருக்கு ஏற்பட்டது என்று சொல்லியும், ஆனால் அந்த காலப்பகுதியிலே அவரிடம் அதிகமாக பணப்புழக்கம் இருந்ததாம்.